கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு நாள் ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறாங்க. அது நிமித்தமாக இந்த நாளில் உங்களோடு கூட இயேசு நிமிதான நாமத்தை இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்வதை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும்போது ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்றோம்ல. ஏதாவது நம்ம இது நினைச்சா இதுல இருந்து நான் இந்த பாடத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல ரொம்ப நண்பர்கள் ரொம்ப நம்பி இருப்போம். அவங்க நம்ம ஏமாற்றும் பொழுது நினைச்சா இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு யார் எனக்கு உண்மையான நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செய்வோம் அப்படி சொல்லுவோம்ல. அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இங்க என்ன செய்யணும்னா, ஒரு மனுஷர் என்ன செய்யறாரு சொன்னா, அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் செல்ற பாதையெல்லாம் ஏதாவது ஒண்ணு என்ன செய்யுது, என்ன சறுக்கி விழ வச்சிருது ஆண்டவரே, ஏன் அப்படி, ஏன் இப்படி நடக்குது தேவனே அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீ நடக்கிற பாதை என்ன செய்ய, கவனித்து நடப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு உத்தரவு கொடுக்கிறாரு. அப்போ அந்த பாடத்தை அவர் கற்றுக்கொண்டாரு. அப்போ நம்ம நடக்கிற பாதையில கவனமா நடக்கணும்னு சொல்லி. அப்போ இன்னொரு கொஞ்ச நாள் சொல்றேன், ஆண்டவரே நான் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி நான் கவனமா நடந்தேன், ஆனாலும் எனக்கு என்ன செய்யறேன், திருப்பி அந்த பாவத்துல விழுந்துடுறேன் ஆண்டவரே, சறுக்கி ஏதாவது என்னை என்ன செய்யுது, தடுமாற வச்சிருதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு வருத்தமா. அப்போ அப்படி சொல்லும் போது சொல்றாரு, கவனமாய் நடந்து என்னது விழ நேடுகிறது இல்ல, அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் கூட கொஞ்சம் என்ன செய்யணும், ஜாக்கிரதையா கவனித்து நடு அப்படின்னு சொன்னா. அப்ப அவர் சொல்றாரு, சரி ஆண்டவரே, இந்த நாள்ல நான் இன்னொரு பாடத்தையும் கத்துக்கிட்டேன், கவனமா நடக்கிறது மாத்திரம் இல்ல, என்னது வழியில ஜாக்கிரதையாவும் நம்ம நடக்க கத்துக்கணும் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ வந்து சரி திருப்பி ஜாக்கிரதையா நடக்க ஆரம்பிச்சா. இப்ப கவனமாவும் நடக்கிறாரு, ஜாக்கிரதையாவும் நடக்கிறாரு. ஆனாலும் அவர் சொல்றாரு, ஆண்டவரே இன்னும் கூட நான் என்ன செய்யறேன், அநேக நேரங்கள்ல என்ன செஞ்சிடறேன், நீங்க சொன்ன மாதிரிதான் நடக்கிறேன், ஆனாலும் இன்னும் என்னுடைய பிரச்சனை தீரல, நான் என்ன செஞ்சிடறேன், சரிக்கு விழுந்துடுறேன், ஏதாவது ஒண்ணு என்ன செஞ்சது என்னை விழ வச்சிருது, உண்மை விட்டு என்னது என்னை பிரிச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இப்போ உன்னுடைய அதிக ஜாக்கிரதையை மட்டும் நீ நம்பி என்ன செஞ்சிடாத, நடந்துடாத, என்ன செய், என்னையும் சார்ந்து நட, என்னை என்ன செய்ய நம்பி நட அப்படின்ட்டு சொல்றாராம். என் மேல நம்பிக்கை வை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்களே நான் உன்னோடு கூட இருப்பேன்னு, அப்ப நீ என் மேல நம்பிக்கை வச்சு நட அப்படின்ட்டு சொன்னாராம். எனவே நான் ஜாக்கிரதையா இருந்தால் மட்டும் போதாது, தேவ கிருபை இல்லை அப்படின்னு சொன்னா என்னது, எனக்கு என்ன செய்யலாம், வீழ்ச்சிகள் நேரிடும் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை நானு கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. அப்படி சொன்ன பிறகு, எனவே அதிக ஜாக்கிரதையோடு அப்ப நடக்க கவனமாக, அப்புறம் நம்பிக்கையோடு, ஆண்டோடைய கிருபையோடு ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்வார், அந்த நம்பிக்கையை நான் அந்த பாடத்தை கத்துட்டு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் நடந்துட்டு வரேன். அப்ப திருப்பியும் கூட என்னது எனக்குள்ள என்ன இருக்கு, ஒரு சோர்வு இருக்கு, அல்லது நான் விழுந்து போகிறேன் அப்படின்ட்டு திருப்பியும் அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. ஆண்டவர் அதிக ஜாக்கிரதையாகவும் தேவனை சார்ந்தும் எல்லாம் இந்த பூமியில பயணம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் மத்தியிலும் நான் என்ன செய்யறேன், இருக்கிறேனே அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி இருக்கும் பொழுது என்ன செய், நான் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் என்ன செய்வேன், உன்னை தூக்குவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை என்ன செய்வேன், உன்னுடைய பயணத்துல இருந்து நான் உன்னுடைய கஷ்டத்துல இருந்து உன்னுடைய பயணத்துக்கு நான் உன்னை அழகாக அழைத்து செல்வேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அப்ப இப்ப இன்னொரு பாடத்தையும் அவர் கற்றுக்கொள்கிறார். நம்ம அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு பாடங்களை நாம கற்றுக்கொள்ளணும். ஒரு காரியம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லி தர போல நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த எல்லா காரியங்களும் நம்ம பின்பற்றும் பொழுதும் கூட என்ன, அது பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும், சோதனைகள் வரும், வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும், மன பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு பதில் சொன்னா, புதிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் உன்னை கைவிடாதபடிக்கு உன்னை நான் தூக்கி எடுப்பேன் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்க இருக்கும்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது புதிய பாடங்களை கற்றுக்கொண்டே போகணும். ஏன்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ஒரே நாள்ல படிச்சு ஒரு கிராஜுவேட், ஒரு 4 வருஷம் படிச்சுதான் ஒரு கிராஜுவேஷன் பண்றோம், அந்த மாதிரி இல்லை. நம்முடைய மரண பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம வழிநடத்துகிற விதத்தை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆச்சரியமா இருக்கும்ல.
சில நேரத்தில் நம்ம எப்படி இந்த பிரச்சனை, எப்படி இந்த பண பிரச்சனை நீக்க போறோம்னு நினைப்போம். யாராவது உதவி செய்வாங்க. நீ கேட்டே இருக்க மாட்டோம். இந்த வச்சுக்கிறங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு கிடைக்கிறப்ப உங்களுக்கு காசு வரப்போ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து உதவுவாங்க. நீங்க அவங்கள யோசித்தே இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். ஏன்னு சொன்னா அவர் வந்து எப்படின்னா, கூப்பிட்ட உடனே உதவி கிடைக்காவிட்டாலும் நீ என்ன செய்யாத, சோர்ந்து போகாத. அப்ப இந்த மனுஷன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்றா நான் நடக்க எனக்கு, அப்ப சொல்ற நீ கவனமா நடக்கணும்னு சொல்ற படத்தை அவர் கத்துக்கிறாரு. கவனமா நடந்தா மட்டும் போதாது, ஜாக்கிரதையாவும் நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்ற படத்தை கத்துக்கிட்டாரு. ஜாக்கிரதையா நான் எல்லாத்தையும் நடந்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு என்ன செய்யும், பிரச்சனைகள் வரும். என்ன செய்யணும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி அவரை சார்ந்த, ஆண்டவரே நான் போகிற பாதையில நீ என்னோடு கூட வாரம் என்று சொல்லி அவரை அழைப்போம் சொன்னா அவர் நம்மோடு கூட வந்து நம்முடைய பாதையில அவர் நம்மை வழிநடத்துகின்ற இன்னொரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். அதை மாத்திரம் இல்ல, அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம், சில வேளைகளில் நம்ம தவறி விழுந்துருவோம். எப்படி தாவீது கூட ஆண்டவரோடு கூட இருந்தபோது தவறி விடும்பொழுது என்ன செஞ்சாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஆண்டவர் அவரை தூக்கி எடுத்த பாவ சேற்றிருந்து அவரை மீட்டு கொண்டார். அதே போல ஆண்டவர் நம்மையும் மீட்டுக் கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தை நடத்தணும் அப்படின்ட்டு கற்றுக்கொண்டாரு. அடுத்தது என்ன செய்ய, சில நிலையில் நம்ம கூப்பிட்டாலும் பதில் கிடைக்காது. உடனே வந்து பதில் வரலன்னு சொன்னா உடனே என்னது, ஆண்டவரே நீங்க கூட இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னு சொன்னா நீங்க சோர்ந்து போகாமல் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்ற இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி அந்த 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்துல இருந்த மனுஷன் 38 வருஷமா பொறுமையா காத்து கொண்டு இருந்தாலும் யாராவது வந்து எனக்கு ஆண்டவர் கூட, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்ற இன்னொரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நாட்கள் போக போக தேவனிடத்திலிருந்து புதிய புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. கற்றுக்கொள்ள அல்ல, இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி ஜீவிக்கணும். ஏன்னு சொன்னா வாழ்க்கை முழுதும் கற்றுக்கொண்டே இரு ஆயினும், கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்க்கை முழுவதும் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு பாடம் ஆண்டவர் நமக்கு அவ்வப்பொழுது ஆவியானவரை கொண்டு சொல்லுகிற ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆயினும் உன் வாழ்க்கையில் பிறர் கற்றுக்கொள்ள ஏதாவது செய். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய புதிய பாதைகள். ஒவ்வொரு நாளும் புதிய பாடங்களை கற்றுக்கொள்கிற நாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த கிறிஸ்தவ பாதையில நம்ம செல்லும் பொழுது அநேக நேரங்களை விழுந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்மை தூக்கி விடுவதற்கும் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு இருப்பதும் முக்கியம். அதோடு நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அவர்களும் நம்மை குறித்து கற்றுக்கொள்வதற்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். எல்லா சூழ்நிலையும் அவரையே நம்ம பற்றிக்கொள்ளும். ஜெபம் செய்வோமா? கற்றுக்கொள்கிறதை போல நான் கேட்கும்படிக்கு எங்களுடைய சேவைகளை திறந்தவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பாடங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய அன்பிலே இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக, உங்களுடைய அன்பை உணர்ந்தவர்களாக இந்த பூலோகத்திலே நாங்கள் வாழ்கிற குறுகிய நாட்களிலே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. என்ன நேரிட்டாலும் என்ன சோதனை வந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை காப்பாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். எங்களை நீர் கை தூக்கி எடுக்க நிறுத்த வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் உண்மையில் விசுவாசத்தோடு ஜீவிக்க கிருபை செய்யுங்க. உடைய ராஜ்யம் அதி சீக்கிரமா இருக்கிறது என்பதை உணர்கிறோம். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிவிக்கிறது கர்த்தாவே. அதை உணர்ந்தவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் கேட்டு போய்விடாதபடிக்கு உடைய ராஜ்யத்தில் வந்து சேர்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.